நமது பங்கின் ஆண் பெண் இளைஞர்கள் கோவிலில் நுழைவாயிலில் ஒருங்கிணைந்து வருகை பாடல் பாடும் வேளையில் திருவிவிலியத்தையும் தமிழ்நாடு இளைஞர் பணிக்கான கொள்கையையும் ஏந்தி பவனி வர இருக்கின்றனர். திருவிவிலியம் உங்களது வாழ்வை மாற்றும், இப்பொழுதே வாசியுங்கள் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இளைஞர்களுக்கு கூறிய அறிவுரையை ஏற்று நமது இளைஞர்கள் திருவிவிலியத்தை வாசித்து இறைவார்த்தையின் அடிப்படையில் தங்களது வாழ்வை அமைத்து கொள்ள உள்ளனர் என்பதன் அடையாளமாக திருவிவிலியத்தை ஏந்துகின்றனர். தமிழ்நாடு திரு அவையின் பங்கு, மறைவட்டம், மறைமாவட்டம் ஆகிய தளங்களில் இளைஞர்களது குரலுக்கு செவிமடித்து இணைந்து பயணிக்கும் செயல்முறையில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு இளைஞர் பணிக்கான கொள்கையின் அடிப்படையில் செயல் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த உள்ளனர் என்பதன் அடையாளமாக கொள்கையினை ஏந்துகின்றனர். அவர்களோடு இணைந்து இத்திருப்பலியில் பங்கேற்போம். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். ஆட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. கடவுளே, எனக்கு துணையாக வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நீரே எனக்கு துணை, நீரே என்னை விடுவிப்பவர். ஆண்டவரே, காலம் தாழ்த்தாதையும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இளைஞர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இறைவனின் இப்பொழுதாம் ஆண் பெண் இளைஞர்களுக்கு தமிழ்நாடு திரு அவை வழங்கும் முன்னுரையை உறுதிப்படுத்தும் இளைஞர் ஞாயிறு திருப்பலி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் வாழும் உலகு எண்மின் வலைப்பின்னலால் இணைக்கப்பட்டுள்ளது. இப்பிணைப்பு மனித மனங்களை பாலமாக உறவில் இணைப்பதற்கு பதிலாக தடைச்சுவராகி பிரிவினை விதைத்துள்ளது. இதனால் தன்னலப்பெருக்கம், குறுகிய மனப்பான்மை, பேராசை ஆகியன இன்றைய இளைஞர்களது கனவுகளை சிதைக்கின்றன. சாதி, பெண் அடிமைத்தனம் போன்றவற்றை கட்டிக்காக்க அவர்களை தூண்டுகின்றன. எப்படியும் மகிழ்ச்சி, எப்பொழுதும் மகிழ்ச்சி என்ற இன்பம் தேடும் அவர்களது மனநிலை மது, போதைப் பொருட்கள், இணைய விளையாட்டுக்கள், காம எழுச்சி கிளர்ச்சி படங்கள் ஆகியவற்றை அளவுக்கதிகமாக பயன்படுத்தி வெறிமயமாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அவர்களை பொறுத்தமட்டில் இரையச்சம், மனச்சான்று ஆகியன தேவையற்றவர்களாகி மாறியுள்ளன. இச்சூழலோடு இணங்கி செல்லாமல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற சிந்தனையுடன் இறைவன் மீது பற்று கொண்டு பொதுநல சிந்தனையோடு வாழும் ஆண் பெண் இளைஞர்களும் நம்மிடம் உண்டு. இவர்கள் தங்கள் வாழ்விற்கான இலக்குகளையும் இயக்கத்திற்கான இலக்குகளையும் அடைய கடினமாக உழைக்கின்றனர். தங்களது திறன்மிகு உணர்வு, துணிவு, ஆர்வம் ஆகியவற்றின் துணை கொண்டு இப்பாதையில் முன்னோக்கி பயணிக்கின்றன. இவர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, உறவுகள், தனிப்பட்ட வளர்ச்சி, குழும ஒன்றிப்பு போன்ற தளங்களை இலக்குகளை அடைய தொடர்ந்து போராட வேண்டிய நிலையில் உள்ளன. இப்பயண பாதையில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற சவால்களை எதிர்கொள்கின்றன. அவர்கள் இறையாட்சி விளிமயங்களின் அடிப்படையிலான வாழ்வால் தங்களுக்கு தேவையான மனத்துணிவையும் உறுதியையும் பயண தெளிவையும் பெற்றுக்கொள்கின்றன. வாழும் சூழலால் ஏற்படும் சோர்வு, தளர்ச்சி ஆகியனவற்றை அகற்றி தொடர்ந்து முன்னோக்கி செல்கின்றன. தங்களது திறமைகளை பயன்படுத்தி சமூகத்திற்கு தொண்டாற்ற அணியமாகி இருக்கின்றன. இவர்களை போன்று நம் பங்கு திரு அவையில் உள்ள ஆண் பெண் இளைஞர்களும் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து இயக்கமாக இணைந்துள்ளனர். இறையாட்சி விளிமயங்களின் அடிப்படையில் வாழ்வை அமைக்க முன்வந்துள்ளனர். அவர்கள் பிறரன்பு செயல்பாடுகளில், மனித உரிமை செயல்பாடுகளில், அரசியலமைப்பு சட்டம் காக்கும் போராட்டங்களிலும், இயற்கை காக்கும் அறப்போர்களில் விரைந்து செயலாற்றுவார்கள். அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள், தளர்வடைய மாட்டார்கள் என்ற தெளிவுடன் அவர்களுக்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த நாளிலே சிறப்பாக இந்த ஞாயிறு திருப்பலியினை இளைஞர் ஞாயிறாக அன்னையாம் திருச்சபை கொண்டாட, குறிப்பாக நம்முடைய சிவகங்கை மறைமாவட்டம் கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. இளையோர் ஞாயிறாக சிறப்பிக்கின்ற வேளையிலே இளையோர் நலனுக்காக இப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், இளம்பெண்கள் இன்னும் ஆக்கப்பூர்வமான இறை அன்பில், இறை பற்றில், இறை நம்பிக்கையில் வேரூன்றி சமூக நலன் மீது அக்கறை கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக என்னாலும் வாழ வேண்டும். தீமைகளை தவிர்த்து நன்மைகளை பெருக்கி இந்த சமூக நலன், இந்த தீவு நலன் இவைகளெல்லாம் பேணப்பட வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இப்பலியிலே நாம் இளைஞர்களுக்காக மன்றாடுவோம். இந்த மகிமைமிக்க இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி யாருடைய நாள், யாருடைய திருநாள்? மரியவியானி அருளப்பருடைய திருவிழா. பங்கு தந்தையருடைய பாதுகாவலர் இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியாக இருப்பதனால் நாம் மரியவியானி அருளப்பரை நாம் நன்றியோடு இப்பலியிலே நாம் நினைத்து பார்ப்போம். சிறப்பாக நாளிலே மன்றாடுவோம். இந்த பங்குத்தலம் மென்மேலும் ஆன்மீகத்தில் வளர்ந்து இறைவனுடைய அன்பினால் நிரப்ப பெற்று இறைவனால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வேண்டி இப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்கு தந்தையர்களுக்காகவும் சிறப்பாக இப்பலியிலே ஜெபிப்போம்.
ஒவ்வொரு பங்கிலும் இளையோர்களை சிறப்பாக அவர்களை வழிநடத்தக்கூடிய இறை ஆற்றலையும் வலிமையும் தர வேண்டும் என்று சொல்லி இப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இந்த மகிமைக்க திருப்பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். மன்னிப்பு மன்றாட்டு. இணைந்து இயங்கும் இறைவா, இளைஞர்களாகிய நாங்கள் மூவோர் இறை குடும்ப மாதிரியை பின்பற்றி நட்புறவில் வளர்ந்து இயக்கமாக இணைந்து ஒன்றித்து செயல்பட்டு புதிய சமுதாயத்தை உருவாக்க எம்மை அழைத்துள்ளீர். என்மின் ஊடக தாக்கத்தால் நேரடியாக ஒருவர் மற்றவரை தவிர்த்து இயக்கமாக இணைந்து செயல்பட தவறியுள்ளோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். அன்பே எம் இறைவா, தன்னன்பு, பிறரன்பு ஆகியவற்றின் வழி நலமான சமூகத்தை உருவாக்க எம்மை அழைத்துள்ளீர். நுகர்வு வெறி, சுரண்டல், பேராசை ஆகியன காரணமாக இளைஞர்களாகிய நாங்கள் தன்னலத்தை பெருக்கியுள்ளோம். அடுத்தவர் மீது அக்கறையின்றி அவர்களது தேவைகளை கண்டும் காணாதவர்களாக வாழ்ந்து உமது அன்பிலிருந்து பிரிந்து வாழ்கின்றோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். அழகான உலகை படைத்து எம் வழியாக பராமரிக்கும் இறைவா, நாங்கள் வாழும் பொது வில்லமாகிய பூ உலகின் அழகு, தனித்துவம் ஆகியன உமது படைப்பின் மேன்மையை எமக்கு உணர்த்தி எம்மை வியக்க வைக்கின்றன. ஆனால் எனது தன்னடத்தினாலும் பேராசையினாலும் நாங்கள் வாழும் சூழலை மாசுபடுத்துகின்றோம். இயற்கை வளங்களை சுரண்டுவோருக்கு துணை போகும் அரசின் சட்டங்களை எவ்வித எதிர்ப்பையும் வெளிப்படுத்தாமல் கடந்து போகின்றோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். நம்முடைய வாழ்க்கை என்ற பயணத்தில் இறைவனுடைய பராமரிப்பை நாம் கண்டுணர்ந்து இறைவனுடைய விருப்பத்தை இந்த மண்ணுலகில் நாம் நிறைவேற்றியிருக்கிறோமா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை, குறிப்பாக இளையோர்களை இறை அனுபவமிக்க பிள்ளைகளாக வளர்த்தெடுத்திருக்கிறோமா? இந்த திவ்ய நற்கருணை மீது, கடவுள் கொடுக்கின்ற உணவின் மீது பற்று கொண்ட பிள்ளைகளாக அவர்களை வளர்த்தெடுத்து இறைவனுடைய வழிகாட்டுதலில் இந்த பிள்ளைகள் வளர்வதற்கு உதவியாக நாம் இருந்திருக்கிறோமா? நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் நாளிலே நம் ஒருவரையும் ஆஸ்வதிக்கிறார், தன் வல்லமையால் நிரப்புகிறார். அன்மிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆண்டவர் ஆஸ்வதித்து புனிதப்படுத்தி அருளுமாறு அவரை நாம் கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கூடையை பெற வேண்டும் என்ற திருவிழமானீரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழைக்கும் உமது அருளின் ஊற்று நம்மள் புதுப்பித்தரலும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் எழுசை வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்தீரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்விறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். தூய்மையாவே
பட்டிற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுமே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளித்தி நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ நானும் முறைப்படி தனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கொண்டை கொண்டாட்டத்தின் வழியாக அவரது தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் உண்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவதந்தை இறைவனே. தேவ மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே. இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீ ஒருவரே ஆண்டவர். நீ ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று பாலைநிலத்தில் பயணித்த போது இஸ்ரேல் மக்கள் பசியின் கொடுமையால் வருந்தினர்.
நலமான உணவும் சவாலில்லா வாழ்வுமே போதுமென்று விடுதலை கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்தனர். தங்களது பயணத்தில் தளர்ச்சி அடைந்தனர். ஆனால் கடவுள் தம் மக்கள் மீது அன்பு கொண்டிருந்தார், நம்பிக்கை கொண்டிருந்தார். எனவே இரக்கம் மிகுதியால் அவர்களுக்கு மன்னாவை உணவாக கொடுத்தார். இவ்வுணவு அவர்களுக்கு பசியாற்றி லட்சிய உணர்வை புதுப்பித்தது. இஸ்ரேல் மக்களை போன்று சூழல் காரணமாக நம் இளைஞர்களும் நம்பிக்கை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். இருப்பினும் பெற்றோர், இயக்க உறுப்பினர்கள், முன்னாள் இளைஞர்கள், மூத்தோர், பங்கு அருள்பணி பேரவையினர், பங்கு அருள்பணியாளர் ஆகியோரது நலமான வழிகாட்டுதலில் நம்பிக்கை கொண்டு வாழும் பொழுது இறையாட்சிக்கு உரிய விழுமியங்களை வாழ தொடங்குவார்கள். விரைந்து இயங்குவார்கள், தளர்வடைய மாட்டார்கள். இப்பாதையில் நாம் உடன்பயணிக்க வாசகத்திற்கு செவிமெடுப்போம். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை திரு வசனங்கள் 2 முதல் 4 முடிய மற்றும் 12 முதல் 15 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேயுக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்கு நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றார். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதரிய போகிறேன் என்றார். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரையொருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே.
சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியா என்னை வளர்த்து கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா. மதையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா. சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா. மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா. இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் எபேசிய மக்களுக்கு கூறிய அறிவுரையில் புறவினத்தாரைப் போன்று தங்களது எண்ணங்களுக்கேற்ப வாழாமல் கிறிஸ்துவுக்குரிய மக்களாக நீதி, உண்மை, தூய்மை ஆகிய பண்புகளை வெளிப்படுத்தும் புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளும் இளைஞர்கள் இறையாட்சிக்குரிய விழுமியங்களை உள்ளடக்கிய புதிய இயல்பை அணிந்து கொள்ளும்போது தளர்வு, சோர்வு ஆகியவற்றிற்கு உள்ளாகாமல் வீறு கொண்டு நடைபயில்வார்கள். இப்பயண பாதையில் உடன்பயணிக்க வாசகத்திற்கு செவிமடுப்போம். தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை திருவசனம் 17 மற்றும் 20 முதல் 24. சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல.
உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மை கேட்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 24 35 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 24 35 முடிய. அனைவரும் இணைந்து சொல்வோம். ஆண்டவரே பேசும், உமடியான் நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம் பிள்ளை நான் கேட்கிறேன். அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபெரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளதல்லவா என்றனர். இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவரிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னுடைய நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசு ஆண்டவரில் எனது பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். இந்த நாளிலே சின்ன சிறு சிட்டுக்கள் சூப்பராக அழகாக அருமையாக இந்த மேடை இந்த பீடத்தில் சிறப்பாக அலங்கரிப்பதை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு மாதமும் இனிமே அவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படும். எனவே இந்த நாளில் இளையோர் ஞாயிறாக இருக்கக்கூடிய நாளில் அனைத்து இளைஞர்களுக்கும், குறிப்பாக அந்த நாளிலே திருப்பலியை சிறப்பிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் உங்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். வாழ்க்கையில் இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கு அன்பான வேண்டுகோள், ஒரு தடவையாவது உங்களுடைய பாதங்கள் எங்கே படணும்? எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? பலிபீடத்தில், இந்த மேடையில், இந்த வாசக மேடையில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அழகான ஒரு வார்த்தை இருக்கு. என்னது? நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகானவை. நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகானவை. இந்த மேடையில், இந்த பீடத்தில், இந்த வாசக மேடையில் வந்து இந்த வாசகம் வாசிப்பது, நற்செய்தி வாசிப்பது, நற்செய்தி அறிவிப்போர்கள் அதுக்கு அடையாளமாக மாறுகிறார்கள். அதனால் பிள்ளைகள் இது வெட்கப்படுவதற்கெல்லாம் வேலை இல்லை. கடவுளுடைய அன்பு பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆற்றல் மிக்கவர்கள், ஆசுவாதம் மிக்கவர்கள், கிறிஸ்தவத்தின் மனநிலை கொண்டவர்கள். அதனால் கிறிஸ்துவனுடைய புதிய இயல்புகளை அணிந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி காண அழைக்கப்பட்ட பிள்ளைகள். எனவே இந்த கிறிஸ்துவின் மனநிலையை ஊட்டி வளர்ப்பது தான், இந்த கிறிஸ்துவின் மனநிலையை இளையோர்கள் பெற்றுக்கொள்வது தான் இந்த காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சவால். காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்முடைய இளைஞர்கள், இளைய சமுதாயம் கடவுளை விட்டு சற்று தூரம் போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கிறது. என்னது? அதிலும் குறிப்பாக இளைஞர்கள், இளவட்டங்கள் மிகப்பெரிய ஒரு தூரத்தை போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. சரிங்க. உறுதி பூசல் பெற்ற பின்னாடி பாதிப்பிலேயே கோயிலுக்கு வரல. திவ்ய நற்கருணை முதல் திருவிருந்து பெற்ற பின்னாடி பாதி பிள்ளைய பசங்க கோயிலுக்கு வருவதில்லை, பெற்றோர்கள் கண்டுகொள்வதும் இல்லை. அது தவறான மனநிலை, தவறான மனநிலை. கிறிஸ்தவத்தின் ஆழமான நம்பிக்கை எதில் வேறுண்டு இருக்குது தெரியுமா? எதில் வேறுண்டு இருக்குது? எதில் வேறுண்டு இருக்கிறது? திவ்ய நற்கருணையில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திவ்ய நற்கருணையில் எந்த உள்ளம் ஆழமான பற்றும் ஆழமான நம்பிக்கையும் கொண்டு அந்த இறைவனுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப, அந்த திவ்ய நற்கருணை தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். வாழ்க்கையிலே இறைவனால் வழிநடத்தப்படுவதை தங்கள் வாழ்வில் கண்டுணர்ந்து என்னாலும் ஆண்டவருக்கு என்ன செய்வார்கள்? நன்றி செலுத்துவார்கள். நன்றி நிறைந்த உணர்வு கொண்ட பிள்ளைகளாக மாறுவார்கள். இதுதான் ஆழமான அடிப்படை உண்மையாகவே இருக்கிறது. திவ்ய நற்கருணை இல்லாத எந்த ஒரு சமூகமும், கிறிஸ்தவ சமூகம், கிறிஸ்தவ பிள்ளையும் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. நிறையா சம்பாதிக்கலாம், நிறையா பண்ணலாம். திவ்ய நற்கருணை உட்கொண்டு அதனை வாழ்வாக்கக்கூடிய பிள்ளைகள், அவருடைய தூண்டுதலில் வாழ்வாக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆஸ்வதிக்கப்பட்ட கனிகளாக மாறுவார்கள். இறைவனுடைய பராமரிப்பை அவர்கள் கண்டு உணர்வார்கள். மிகப்பெரிய ஒரு நாளிலே சிறப்பாக நற்செய்தியிலே வாசகங்களை நம்ம வாசிக்கிறோம். இறைவனுடைய பராமரிப்பின் அடையாளம் எது? நம்ம சாப்பிட்றோம்ல சாப்பாடு, உணவு, அதுதான் ஏன் அடையாளம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சாப்பாடு எங்கிருந்து வருது? உணவு எங்கிருந்து வருகிறது? நீங்கள் எதுவும் கடலில் விதைச்சி விட்டீங்களா? மீன்களை நிலத்தில் எதுவும் விதைச்சி, அதாவது நம்ம உடனே ஜிகும்பா நெல் உண்டாகுக அப்படின்னு சொல்ல முடியுமா? நிலத்தில் எத்தனையோ விதைகள் விதைக்கப்படுகிறது. எல்லா விதைகளுமா கனிகளை கொடுக்கிறது. எல்லா நிலவுமா பலனை கொடுக்கிறது. நல்லா விளைஞ்சு வரும். நீங்களாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா விளைஞ்சு அப்படியே கதிர் புத்துற நிலையில் இருக்கும். இன்னும் ஒரு மழை பெஞ்சா போதும்,
ஒரு மழை பெஞ்சா போதும், பலனை கொடுத்துரும். ஆனால் பல நேரங்களிலே வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய நம்முடைய ராம்நாடு, சிவகங்கை பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் அப்படி 3 மாதம் கடினமான உழைப்பு, நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மழை பெய்யாமல் அப்படியே பட்டு கருகி போகக்கூடிய காட்சி பார்த்துருக்கோமா இல்லையா? பார்த்துருக்குறோம். எனவே நம்மை பராமரிக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னத கொடையாக கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உணவு. இந்த உணவு விவிலியத்தில் பல கடவுளுடைய அரும்பெரும் செயல்களாக நம்ம பார்க்குறோம். யாரெல்லாம் பசியை அனுபவிச்சிருக்கீங்க? பசியா 1 நாள் 2 நாள், சும்மா ஒரு சிலதெல்லாம் என்னது போராட்டத்துக்காக வீம்புக்காக ஒரு சில பசியாக கிடக்கும், பட்டினியாக கிடக்கும். அதல்ல, குடும்ப சூழ்நிலை காரணமாக, வறுமையின் காரணமாக, ஏழ்மையின் காரணமாக, யாருமே இல்லாத ஒரு சூழலின் காரணமாக எத்தனை பேர் இந்த பட்டினியை, இந்த பசியை அனுபவிச்சிருக்கீங்க? சும்மா யாராவது இருந்தால் கையை தூக்கலாம். யாராவது இருந்தால் பெரிய மனுஷிகள் கண்டிப்பாக நிச்சயமாக இருப்பேன்னு தெரியல. இருக்கா? அப்படி இருந்திருக்கா? அப்படி ஐயா பசியை அனுபவித்தவர்கள் நான் அனுபவிச்சிருக்கேன். வெரி குட். ஆல் பிளஸ் யூ. இந்த பசியை அனுபவித்தவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையின் தத்துவங்களை கற்றுக்கொள்கிறார்கள். நிச்சயமாக தெரியும். ஆனால் அந்த இளைய சமுதாயத்துக்கு பசி என்றால் தெரியுமா? தெரியாது. அதனால் அவர்கள் பலவற்றை கற்றுக்கொள்ள முடியவில்லை. வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மைகளை கற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே பார்க்குறோம், இறைவனுடைய பராமரிப்பில் அழகான ஒரு செயல் மக்களுக்கு உணவு கொடுப்பது. அது பழைய ஏற்பாட்டிலும் ஒரு சிறந்த நிகழ்வாக இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் ஒரு சிறந்த நிகழ்வாக இருக்கிறது. நிச்சயமாக பழைய ஏற்பாட்டில் ஒரு சிறந்த நிகழ்வு தான் நாளிலே வாசிக்கப்பட்ட முதல் வாசகம். அந்த இஸ்ராயேல் மக்கள் அந்த எகிப்து நாட்டிலிருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிற பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு பாலை நிலம். ஆனால் உணவு கிடைக்கவில்லை. கொண்டு வந்த உணவு புறம் காலியாகிறது. பசியை அனுபவிக்கிறாங்க. பசி வந்தால் 10 பறந்து போகும், எல்லாம் பறந்து போகும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்ன செய்கிறாங்க? முணுமுணுக்கிறாங்க, மறுபடிக்கும் நாங்கள் அங்கே போய் கிடக்க போகிறோமியா அப்படின்ட்டு. அங்கே எகிப்து நாட்டில் நாங்கள் நாங்கள் பேசாமல் அழகான வார்த்தை வாசிக்க பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க? அங்கே மோய்சனையும் ஆரோனுக்கும் எதிராக முணுமுணுக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் மடிய போகிறோம், செத்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செத்து போகிறோம். அவர்கள் அந்த ஒரு நிலையை நினைக்கிற அந்த அளவுக்கு சூழல், அந்த சூழலில் பட்டினியாக கிடந்த ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தில் அவர்கள் பழையதை நினச்சி பார்க்குறாங்க. நான் அப்படி கஷ்டப்பட்டாலும் சாப்பிட்டோம், ஆனால் இந்த சூழலிலே எங்களை மடிய வைக்கிறியே என்று சொல்லி அந்த நாளிலே மோய்சனுக்கும் ஆரோனுக்கும் எதிராக முணுமுணுத்த பொழுது அங்கே இறைவனிடம் இந்த மோய்சன் சொல்லிய பொழுது அங்கே அழகான உணவு கொடுக்கப்படுகிறது. அழகான உணவு. என்ன உணவு? மன்னா கொடுக்கப்படுகிறது. இந்த மன்னாவும் அதுக்கு எடுத்து பார்க்குறோம், எங்களுக்கு சாப்பாடு இறைச்சி இல்லையான்னு சொன்னால் இறைச்சி காடையும் கொடுக்கப்படுகிறது. இது வார்த்தையில் பார்க்குறோம். இது மன்னாவும் அந்த காடையும் எந்த இடத்துல கிடந்தது? எந்த நிலத்தில் கிடந்தது? அவங்க அங்கேயும் சும்மா அங்கங்கே கிடந்துச்சா? போய் எங்கேயே புறக்கி எடுத்தாங்களா? என்ன இருந்தது? எங்கே இருந்தது? கூடாரங்களின் மேல். பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் தி லார்ட். உன் இல்லம் உணவுகளால் நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். உங்களுடைய இல்லம், உங்களுடைய கூடாரம் உணவுகளால் நிரப்பப்படணும். பசி இல்லாத பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய திட்டம் அதுதான், ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். தன் அன்பு பிள்ளைகளை எந்த ஒரு குறைவும் இல்லாமல் வழிநடத்துவது, எந்த ஒரு குறைவும் இல்லாமல் வழிநடத்தி ஆசுவாமிக்க ஒரு பாதையில் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவது என்னுடைய திட்டம் அதுதான். தன் அன்பு பிள்ளைகள் ஒரு சிறந்த ஒரு இலக்கோடு பயணிக்கிற பொழுது எந்த ஒரு பட்டினியும் பசியும் அவர்களை தாக்கக்கூடாது, எந்த ஒரு குடும்பமும் வீழ்ந்து போகக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய திட்டம். கடவுளுடைய பராமரிப்பு அதுதான். எனவே அன்பிற்கினியவர்களே, இறைவன் இஸ்ராயேல் மக்களை அழகாக அவர்களை அந்த நாட்களிலே வழிநடத்தி வந்ததை நாம் அனுபவிக்கிறோம், பார்க்கிறோம், அழகான விவிலியத்திலே வாசிக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நாம் நினைத்து பார்க்கிற இந்த உணவு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆதாரமாக அமைகிறது, அடிப்படை தேவையாக அமைகிறது. எனவே கடவுள் கொடுத்த இந்த அழகான இந்த பராமரிப்பின் திட்டத்தில் உணவு மிகப்பெரிய ஒரு இடம் பெறுகிறது. எனவே இந்த இறைவனுடைய பராமரிப்பில் இந்த உணவை நம்ம இறைவன் கொடுக்கின்ற இந்த உணவை நாம் சிறந்த முறையிலே நமக்கு உடல்நலத்தை தரக்கூடியதாக மாற்றுவதும் அதை உட்கொள்வதும் சிறந்த ஒரு காலத்தின் தேவையாக இருக்கிறது. எனவே உணவு கடவுள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு பராமரிப்பின் அடையாளம். அது கடவுளுடைய கொடை. அந்த கொடையை சரிவர கையாள்வதும் அது நன்றி நிறைந்த உணர்வோடு உட்கொள்வதும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதும் காலத்தின் தேவையாக இருக்கிறது. எனவே அழகாக அன்பிற்கினியவர்களே, இந்த நாளிலே இந்த இளையோர்களை சிறப்பான விதத்தில் குறிப்பாக நல்ல உணவை உட்கொள்வதற்கு பழக்கப்படுத்துங்கள். ஏன்னா உணவு உட்கொள்வது என்பது சிறந்த ஒரு அழகான ஒரு அடையாளம். அந்த உணவே அவர்களுடைய உணர்வுகளை பல நேரங்களில் மாற்றிவிடும். நாம் உட்கொள்கிற உணவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உணவு சரியான விதத்தில் நாம் சாப்பிடவில்லை என்று சொன்னால், தவறான உணவுகளை உட்கொள்வார்கள் என்று சொன்னால், அவருடைய உணர்வுகள், மனநிலைகள், உடல்நிலைகள் எல்லாம் மாறி போய்விடும். அதனால் வாழ்க்கையில் ஒரு பிடிமானமற்ற ஒரு பிள்ளைகளாக மாறிக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு போய்விடும். கிறிஸ்தவ நம்பிக்கையில் வேரூன்றுகின்ற பிள்ளைகளாக மாறுவார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த அறியாமை இருள்களை அகற்றி நன்மைகளை பெருக்கி வாழ்க்கையில் வசந்தங்கள் பெற்றிட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிறப்பாக நம்முடைய இளையோர்களுக்காக நாம் அன்றாடுவோம். இந்த காலகட்டம் அப்படியே உணவில் மாற்றத்தை உண்டாக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் சரி செய்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை சரியான விதத்திலே பக்குவப்படுத்தி வளர்த்தெடுக்க வேண்டிய காலத்தின் தேவையில் நாம் இருக்கிறோம் என்பதை கண்டுணர அன்போடு வேண்டுகிறேன். எனவே பசியாக இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது, பசியாக இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வது கிறிஸ்தவத்தின் தன்மை. அந்த தன்மையில் என்னாலும் வளரணும் உயரும் என்று சொல்லி மன்றாடுவோம். அழகாக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி யார் சொன்னது? வள்ளலார் ஒன்றை உருவாக்கினார். என்ன தெரியுமா? என்னது? அணையாத நெருப்பு. அவர் அணையாத நெருப்புனா என்னது? உணவு தயார் பண்ணி கொடுப்பது. எளியவர்கள் எந்த நேரம் போனாலும் அந்த இடத்திலே என்ன செய்யலாம்? சாப்பாடு உண்டு, உணவு நின்றும். அவர் உருவாக்கிய அந்த அடுப்பு, அவர் பற்றி வைத்த அந்த அடுப்பு இன்றும் காலத்தால் அழியாத ஒரு செல்வமாக இருக்கிறதே. உணவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியது எது தெரியுமா? எந்த உணர்வு? உணவுக்கு மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா? எது எதிரி? பேராசை. இந்த பேராசை உணவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி. இந்த பேராசை இருக்கக்கூடிய பிள்ளைகள் உணவில் மீது பாதிப்புகளை உண்டாக்குகிறார்கள். எனவே அதை எல்லாம் நீக்கணும்னு சொல்லிட்டு தான் 2ஆம் வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனவே கிறிஸ்தவத்தின் தன்மை என்னாலும் ஆண்டவருடைய பராமரிப்பை கண்டுணர்ந்து நன்றி செலுத்தி வாழக்கூடிய ஒரு உணர்வு தான் கிறிஸ்தவத்தின் உணர்வு. எனவே இந்த நாளில் சிறப்பாக நம்ம சிந்தித்து பார்ப்போம், ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் கொடுத்த அந்த நற்கொணை உணவின் மீது ஆழமான பற்றும் பாசம் நம்பிக்கை கொண்டு அவர் தருகின்ற வாழ்வு தரக்கூடிய உணவாக இருக்கக்கூடிய இந்த நற்கொடையின் மீது ஆழமான
பற்று கொண்டு வாழ இப்பலிலே சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் நம்ம ஒருவரை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடைக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்மை பராமரித்து வழிநடத்தக்கூடிய அன்பான தகப்பன் என்னால் நம்மை ஆஸ்வதிக்கிறார், வழிநடத்துகிறார், நமக்கு வேண்டிய உணவை கொடுக்கிறார் என்ற உணர்வோடு அவரிடத்திலே நம்முடைய வேண்டுகளை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பின் ஊற்றே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், ஆண் பெண் துறவிகள் ஆகிய அனைவருக்கும் ஆசி வழங்கி இளைஞர் இயேசுவின் உயிராற்றலோடு ஆண் பெண் இளைஞர்களை ஆற்றல் படுத்தி மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் திரு அவையை உருவாக்குவதற்கான செயல்பாடு திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியும் உண்மையும் வாழ்வுமான இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டின் வளமாகிய இளைஞர் ஆற்றலை பொறுப்புணர்வோடு அணுகவும் வளமாக்குவதற்கான செயல் திட்டங்களை வகுக்கவும் தெளிந்த பார்வையை வழங்கியருளும். அவர்கள் இளைஞர்களது நலனில் அக்கறை கொண்டு அவர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உருவாக்குவதற்கான கொள்கையினை உருவாக்கி செயல் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தவும் அருளையும் ஆசியையும் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்களை வரவேற்கும் குழுமமாகிய பங்கு திரு அவை ஆண் பெண் இளைஞர்களோடு உடன் பயணிக்கவும் அவர்களை இயக்கப்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கவும் அவர்களை ஆற்றல் படுத்துவதற்கான பயிற்சிகள் நிகழ்வுகள் ஆகியவற்றை ஏற்படுத்தவும் அவர்கள் தங்களது நம்பிக்கையை இறைவன் மீது வைக்கவும் இறையாட்சிக்கான செயல் திட்டங்களை முன்னெடுக்க தளர்வடையாமல் உழைக்க வழிகாட்டவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இளைஞர்களாகிய எங்களது வளர்ச்சிக்கு எண்ணற்ற கனவுகளோடு அளப்பரிய ஈகத்துடன் நலமான சூழலை அமைத்து தர அயராது உழைக்கும் எங்கள் பெற்றோர்களுக்காக உம்மை வேண்டுகிறோம். மாறிவரும் உலகில் தங்களது குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் பொதுநல சிந்தையுடன் குழந்தைகள் வளர உதவவும் இளைஞர் இயேசுவைப் போல சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்களாக செயல்படுவதற்கு தாராள உள்ளத்துடன் அவர்களை அனுமதிக்கவும்
எங்களது பெற்றோர்களுக்கு ஆற்றலையும் அருளையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளமையின் அழகை ஒளிர்விக்கும் இறைவா, இன்றைய உலகின் திரு அவையின் நிகழ்காலமாகிய ஆண் பெண் இளைஞர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். வேலையின்மை, வேலை இழப்பு, வெறி மயக்கம், தடமாற்றம் என பல நிலைகளில் தாக்கப்பட்டு தளர்வுற்று சோர்வுற்று வாழும் இளைஞர்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். தங்களது ஆர்வம், படைப்பு திறன், துணிவு ஆகியவற்றை உலகம் திரு அவையும் இன்றைய மாற்றுவதற்கு பயன்படுத்தவும், தங்களின் உயிராற்றலுடன் வாழும் இளைஞர்கள் இயேசுவை பற்றி தங்களின் பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து மாற்றத்தின் கீற்றுகளாக வாழ வரமலர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, போர்களினாலும் ஆயுத மோதல்களாலும் வன்முறை வெறியாட்டங்களாலும் சூளையில் சுரண்டலாலும் பாதிக்கப்பட்ட பூ உலகையும் மக்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நாடுகள், மொழிகள், இனங்கள், பண்பாடுகள் என பன்மைத்துவம் நிலவும் உலகில் மக்கள் அனைவரும் வெறுப்பு, பகைமை, ஒடுக்குதல் போன்ற தடை சுவர்களால் பிரிவினை ஏற்படுத்துவதற்கு பதிலாக ஒற்றுமை, பகிர்வு, சமத்துவம் போன்ற உறவு பாலங்களால் நட்புறவை உருவாக்கவும் அமைதியை நிலைபெற செய்யக்கூடியவர்களாக மாறவும் அருள் தாரும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளை பட்டினி இல்லாமல் வழிநடத்தி வந்த கிருபைக்காண்டு செலுத்துவோம். ஆனால் பட்டினி உருவாக்கக்கூடிய அவல நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. கடல் தொழில் நலிவடைந்த ஒரு சூழல். எனவே இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கடல் தொழில், கடல் வளங்கள் பாதிக்கக்கூடிய அனைத்து விதமான கடல் தொழில் புற நீக்கப்படணும். கடல் வளங்கள் பாதுகாக்கப்படணும். அது வருகின்ற தலைமுறையினருக்கு இது அதனாலும் உதவியாக அது மாறணும். கடல் தாய் என்னாலும் கொடுத்து கொண்டே இருப்பவள். அந்த விருப்பத்தை, கடல் தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய சமூகமாக நம்ம மாறணும். நம்முடைய உணவின் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த கடல் தாயை எந்த அளவுக்கு நாம் பேணுகிறோம், பராமரிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய கடல் தொழில் அமைந்திருக்கிறது. கடல் வளங்களை பாதிக்கக்கூடிய கடல் தொழில்கள் இருக்குமே என்று சொன்னார், அது கடவுளுக்கு எதிராக செய்கின்ற பாவம், கடவுளுடைய பராமரிப்பிற்கு எதிராக செய்கின்ற துரோகம், இவையெல்லாம் நீக்கப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். உணவுக்காக, நம்முடைய பசியை நீக்குவதற்காக, பசியை ஆற்றுவதற்காக கடவுள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்கக்கூடிய இந்த கடல் உணவு ஆஸ்வாத்தை நமக்கு தரணும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றணும் என்று சொல்லி வேண்டுவோம். அன்பான ஆண்டவரே, ஆற்றல் மிக்கவரை, இரக்கத்தின் ஊற்றே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள் இவ்வேளையிலே சொன்ன வேண்டல்களை நீ கனிவோடு ஏறெடுத்து பார்த்து எங்களுக்கு நீ வழங்கி ஆஸ்வதிப்பிறாக, உம்முடைய நன்மைத்தனங்கள் நிரப்புவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கை. ஆண்டவரே, அனைத்து உலகின் நிறைவாமை போற்றுங்கள். அந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளை மனுப்பின் பயன்மான தப்பத்தை முகப்பு கிடைக்கிறோம். வாழ்வழிக்கக்கூடிய அப்பமாக மாற்றியலும் இறைவன் என்று மாற்றப்படுவாராக. தரும் நேரம் நான்
ஆண்டவரே அனைத்து உலகினரே மம்மை போற்றிகள் அற்புதங்கள் ரசத்தை பெற்றுக் கொண்டோம். திராட்சை கொடி மனோடு அந்த ரசத்தை முகப்பு கிடைக்கிறோம். வாழ்வழிக்கக்கூடிய ஆன்ம பானமாக மாற்றியறலும் இறைவன் என்று வாழ்த்தப்படும் ஆண்டவரே தாழ்மை மற்றும் படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரர்களை நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு அர்ப்பணித்து மன்றாடுகிற உங்களுடைய மன பலியானது எல்லாம் உள்ள தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். நீரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே காணிக்கைகளை எங்களுடைய வேண்டல்களை கனிவுடன் புனிதப்படுத்தியறள உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தவு நீதிமாம் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைமாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானூர் அணிகளோடு புனிதரின் பெருந்தலோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆட்பறித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியினை இந்த அப்பத்தின் மீதும் இந்த ரசத்தின் மீதும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இந்த பங்கு தளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளையோர்கள் மேலும் உம்முடைய தூய ஆவின் வல்லமை இறங்கி வந்து அபிஷேகம் செய்து ஆசிர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று அன்போடு ஜெபிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது
ஆகவே ஆண்டவரால் கிறிஸ்து நேரப்பையின் உயிர்ப்பினை ஊர்ந்து வாழ்வர் அப்பத்தை மீட்பலை கிண்ணத்தை நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஓம் திருமண என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே நமக்கு நன்று செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்தில் பங்குமைகளை தூய் ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்த எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவேறச் சேரலும். தந்தையை உயிர்த்தலும் எதனோக்குடன் விழும் எங்கள் சகோதர சவுல் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரின் தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியானவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்கு வந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவரும் நாங்கள் அலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய பராமரிப்பு என்னாலும் ஆஸ்வாமிக்கிறது. அதை கண்டு உணர்கின்ற பிள்ளைகளாக வாழணும். இந்த உணவின் மூலமாக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். இந்த உணவு கடவுள் கொடுக்கின்ற பரிசு. அதை எந்தளவுக்கு பாதுகாப்பான முறையிலே நாம் கையாள முடியுமோ அதை கையாள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வோடு வாழ வேண்டும் என்று சொல்லி வேண்டி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் பக்தியோடு நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. ஆட்சி வருக. திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் நோய் நோக்காடுகள் கவலைகள் கஷ்டங்கள் மனபாரங்கள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து அன்பிலும் அமைதியிலும் நாங்கள் வாழ உமது ஆசியை பலி வழியாக எங்களுக்கு தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி வழிகாட்டுதல் உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, நான் உட்கொள்ளும் உடைய திருவுடலும் இரத்தமும் என்னை தீர்ப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்கும் பரிவரக்கத்தார் என் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், அறியாமை என்ற இருள்களை அகற்றி நமக்குள் அன்புணர்வினையும் பிறர் அன்பினையும் தருகின்ற தகப்பன் இவர். என்னாலும் தன் அன்பு பிள்ளைகளை பராமரித்து வழிநடத்தி ஆஸ்வாதமான இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற இறைவன் இவர். இவரை நம்பி இந்த விருந்திலே பங்கு பெறுகின்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வாத்தியம் மட்டும் செலையிலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீல நான் இங்கு உளம் வாடினே. எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீல நான் இங்கு வலம் பாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன் உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாட தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக கொடைகளால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உமது முடிவெல்லாம் உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தாய் மரியாளுடைய இரக்கத்தை வேண்டி நாம் மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள எம் தாய், இதோ மடைக்கலமாக ஓடி வந்தோம். உம்முடைய மாற சகாயங்கள் இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாயிரும்.
உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்லிக்கொள்ள கேள்விப்பட்ட நினைத்திரளும் கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகை தயவுள்ளையும் தாய் பேர்பட்ட நம்பிக்கையால் இவப்பட்ட உடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்சு எழுது பாவியாக இருக்கிற நாங்கள் உடைய தயாபத்து காத்து கொண்டும் சமூகத்திலே நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவரியாய் கேட்டுக்கிற தாயே ஆமென். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரத்தில் மன்றாடும் தாயே ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாழ்வு தரும் உணவின் மீது பற்றும் நம்பிக்கையும் கொண்ட பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறையச் செய்வாய். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறையச் செய்வார். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. உன்னைத்தான் நம்பித்தான் உலகத்தை உனக்களித்தான். தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறையச் செய்வார்.